بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. அன்பார்ந்த மாணவர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மாணவியர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான வாழ்க்கையை சுருக்கமாக 8 அமர்வுகளிலே நாங்கள் மேலோட்டமாக சுருக்கமாக அவற்றை கலந்துரையாடுவதற்கு ஞாபகப்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா வழங்கினார். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முழுமையாக நமக்கு முன்மாதிரி மிக்கதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா அடிப்படைகளும் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியானதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையே ஒரு அற்புதம்தான். அதனூடாக அதனை ஆய்வு செய்வதன் மூலமாக, அவர்களுடைய வாழ்க்கையை கற்பதன் மூலமாக, ஆய்வு கண்ணோட்டத்தோடு அதை பார்க்கின்றவர்களுக்கும் அதிலே அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை நேர்வழியை வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனி மனிதனாக, ஒரு குடும்பத் தலைவனாக, சமூகத்தில் ஒரு நபராக, சமூக தலைவனாக, ஒரு நீதிபதியாக, ஒரு இராணுவ தளபதியாக, ஒரு ஆசிரியராக, ஒரு ஆட்சியுடைய தலைவராக, ஒரு புரட்சியினுடைய தலைவராக, இவ்வாறாக பல பன்முக ஆளுமை கொண்ட ஒரு தலைமைத்துவம் தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை போன்ற ஒரு மனிதர் இந்த உலகத்துக்கு வரவும் இல்லை, வரப்போவதும் இல்லை. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படிப்பினை என்று பார்க்கின்ற போது நிறைய விடயங்கள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள படிப்பினைகளில் முதன்மையானது, நபி பட்டத்துக்கு முன்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறுபிராயத்திலேயிருந்தே ஒரு பேருக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். அஸ்ஸாதிக் அல் அமீன் என்ற உண்மையாளன், அதே போன்று நம்பிக்கைக்குரியவர் என்ற இந்த 2 பண்புகளையும் கொண்டவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும்
இந்த பண்பை விட்டு கொடுக்காதவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய எதிரிகளே இந்த விடயத்தில் உறுதியாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம எதிரிகள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர், நம்பிக்கையானவர் என்பதில் மாற்று கருத்து அவர்களுக்கு இருக்கவில்லை. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற ஒரு விடயம்தான், மிக இக்கட்டான சந்தர்ப்பங்களில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நம்பகத்தன்மைக்கு பங்கம் ஏற்படும் விதமாக நடந்து கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி தயாரான சந்தர்ப்பத்தில் அது ஒரு உயிராபத்துள்ள சந்தர்ப்பமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலான நிலைமையாக இருந்தது. பல வாலிபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சூழ வந்து அவர்களை படுகொலை செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அமானிதங்களை ஒப்படைப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை நியமித்தார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த அமானிதங்களை ஒப்படைப்பதற்காக வேண்டி பொறுப்பாக்கிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து வெளியானார்கள். உயிர் அச்சுறுத்தல் உள்ள சந்தர்ப்பத்திலும் பிற மக்களுடைய அமானிதங்களை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனமாக இருந்திருக்கின்றார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையும் உண்மை நிறைந்ததாக, அமானிதங்களை பேணக்கூடியவர்களாக, நம்பிக்கையானவர்களாக நம்முடைய வாழ்க்கையையும் நாம் அமைத்து கொள்வது முதலாவது படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அமானத்தும் சிதுக்கும், உண்மை பேசுவது, அமானிதத்தை பேணுவது, நம்பகமாக நடந்து கொள்வது ஒரு நபிக்கு இருக்க வேண்டிய மிக பிரதானமான பண்பு. உலகத்தில் வந்த நபிமார்கள் அனைவரும் இந்த பண்பை கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள். இந்த பண்பில்லாத யாரும் நபியாக வரவில்லை. யாரிடத்தில் இந்த பண்பில்லையோ அவர்கள் நபி என்ற உயர்ந்த அந்தஸ்துக்கு தகுதி இல்லாதவர்கள். எனவே மனிதனுடைய உயர்வுக்கு பங்களிப்பு செய்கின்ற ஒரு மிக முக்கியமான குணங்களில் உள்ள குணங்கள் தான் இவ்விரண்டு குணங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த பண்புதான் ரஹ்மத் என்ற இரக்க குணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே இருந்தது. ஒரு அருளாக இருந்தார்கள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாம் உங்களை அகிலத்தாருக்கு அருட்கொடையாக வேண்டிய அன்றி நாங்கள் உங்களை அனுப்பி வைக்கவில்லை. சூரத்துல் அம்பியாவிலே அல்லாஹு தஆலா 177வது வசனத்திலே இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அகிலத்தாருக்கு அருட்கொடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல அகிலத்தாருக்கும் அருட்கொடையாக இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையின் மூலமாக அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் லாபம் அடையவில்லை, ஏனைய சமூகத்தவர்களும் லாபம் அடைந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருள் தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்ல, மிருகங்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையால் அருளை அடைந்தன, லாபம் அடைந்தன. இந்த அளவுக்கு விசாலமான ஒரு அருட்கொடையாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கினான். அவர்களும் மிகவும் இரக்க குணமுள்ளவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். சூரத்து தௌபாவுடைய கடைசி 2 வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிடத்திலே ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கும், அவருக்கு பாரமாக இருக்கும்.
ஹரீசுன் அலைக்கும், உங்களுடைய நலவுகள் மீது பேராசை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ரഊஃபுர் ரஹீம், மிகவும் இரக்கம் உள்ளவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே ஹதீஸில் வந்திருக்கிறது, அர்ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், இரக்கம் காட்டுகின்றவர்களுக்கு இரக்கம் உள்ளவனான அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் என்ற குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்த தனிப்பட்ட பண்புகளில் உயர்ந்தது தான் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சபர், பொறுமை என்ற குணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே எல்லா அடிப்படையிலான பொறுமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்தது. 3 வகையான பொறுமை இருக்கின்றது. ஒன்று அஸ்ஸபரு இந்தல் பலா, சோதனைகள் வருகின்ற போது, உலகத்தில் ஏற்படுகின்ற சோதனைகள், வாழ்விலே ஏற்படுகின்ற சோதனைகளின் போது நாம் பொறுமையாக இருப்பது. இரண்டாவது, பாவங்களை விடுவதற்கு நாம் பொறுமையாக இருப்பது. பாவத்தை விடுவதற்கும் ஒரு பொறுமை வேண்டும். மூன்றாவது, நன்மையான காரியங்களை செய்வதற்கு தேவையான பொறுமை. இவ்வாறாக 3 வகையான பொறுமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் முழுமையாக இருந்தது. மக்காவுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம், அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலே 3 வருடங்கள் முழுமையான பகிஷ்கரிப்புக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கொடுத்தார்கள். பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, அனைத்து வகையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிஷ்கரிக்கப்பட்டார்கள். அவருடைய குடும்பம் பகிஷ்கரிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பொறுமையாக 3 வருடங்கள் அனைத்து சோதனைகளையும் பொறுத்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஸ்ஸபுரு இந்த சதமத்தில் ஊலா, கஷ்டத்துடைய ஆரம்பத்திலே வருவதுதான் உயர்ந்த கூலிகளை பெற்றுத்தருகின்ற சிறந்த பொறுமை. இத்தனைக்கும் எப்படிப்பட்ட சோதனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கொடுத்தார்கள் என்றால், 7 பிள்ளைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 பிள்ளைகள், 3 ஆண்கள் 4 பெண்கள், மொத்தமாக 7 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களில் 6 பேரை தன்னுடைய வாழ்நாளிலேயே அவர்களுடைய வஃபாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகின்ற போது உயிரோடு இருந்தவர்கள். அவர்களும் 6 மாதத்தில் வஃபாத்தாகிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் 6 மாதத்துக்குள் அவர்களும் வஃபாத்தாகிவிட்டார்கள். இவ்வாறாக தன்னுடைய 7 குழந்தைகள், 7 பிள்ளைகளில் 6 பேரை தன்னுடைய வாழ்நாளிலேயே வஃபாத்தாகுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். இது மிக பாரமான விஷயம், சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த வலியை உணர்ந்தவர்களுக்குத்தான் அந்த வேதனை தெரியும். ஒருவரை இழந்தாலே பெரும் இழப்பு. அவ்வாறாக இருக்கின்ற போது 6 பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அவ்வாறான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லுகிறார்கள், அஸ்ஸபுரு இந்த சதமத்தில் ஊலா, சோதனையுடைய ஆரம்ப கட்டத்தில் ஏற்படுகின்ற பொறுமைதான் ஆக உயர்ந்த கூலிகளை பெற்று தருகின்ற பொறுமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்த பண்புதான் தவாது என்று சொல்லுகின்ற பணிவுத்தன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவார்கள், மன் தவாதா லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிவாக நடந்து கொள்வாரோ அவரை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான். உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியுடைய தலைவர். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள, ஆன்மீகத்திலும் லௌகீகத்திலும் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய குடும்பத்தாருக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்வார்கள், பாலை கறப்பார்கள். சாதாரணமான ஒருவர் அவருடைய வீட்டிலே சாதாரண ஒரு விருந்துக்காக அழைத்தாலும் அதுக்கு பதிலளிப்பார்கள். ஒரு ஜனாதிபதி வாராரு, வாங்க எங்களோட வீட்டை வந்து ஒரு பிளேண்டி ஒன்று குடிச்சிக்கு போங்கண்டா, அப்படி நாம் செல்லையும் மாட்டோம், அவர் வரையும் மாட்டார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சாதாரண ஒரு விருந்துக்கு அழைத்தாலும் அதை மதித்து அவர்களை கண்ணியப்படுத்தி செல்லக்கூடியவர்களாக பணிவுள்ளவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். சிறியோருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில் செல்லுகின்ற போது சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சலாம் சொல்லுவார்கள். இந்த அளவுக்கு பணிவுத்தன்மை உள்ளவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். எனவே நம்முடைய அந்தஸ்துக்கள் எவ்வளவு உயர்ந்தாலும், எந்த பட்டத்தை பெற்றாலும், எந்த பதவியை அடைந்தாலும் நாம் நம்முடைய குணத்தில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது. பொதுவாக சிலரிடம் இருக்கின்ற பண்பு பதவி அடைய பட்டங்களை அடைய அவர்களுக்கு குணங்களில் மாற்றம் ஏற்படும். நேற்று நல்லா தான் சிரித்து கழிச்சு கொண்டு இருந்தார், ஒரு பதவி அடைஞ்சதுக்கு பின்னால் மோத்தையும் பார்க்குறலன்னு சொல்லுவாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக ரீதியிலும் லௌகீக ரீதியிலும் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பணிவுத்தன்மையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலிருந்தே, நுபுவத்துக்கு முன்னால் இருந்தே சமூக சேவையில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தார்கள். அநியாயங்களுக்கு சிரமப்படுகின்றவர், அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது, சிரமப்படுபவர்களுக்கு உதவி செய்வது, இது போன்ற இந்த பண்புகளை கொண்டவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயது முதலே இருந்தார்கள். அதற்கு ஆதாரமாகத்தான் அப்துல்லாஹ் இப்னு ஜுதுஆனுடைய வீட்டிலே நடந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற அந்த உடன்படிக்கை, மக்கா வாழ்க்கையில் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு உடன்படிக்கையை நாங்கள் படித்திருப்போம். அந்த உடன்படிக்கைக்கு அடிப்படை காரணம், வெளியூரிலிருந்து வந்து மக்காவிலே வெளியூரிலிருந்து சரக்குகளை கொண்டு வந்தவர், வியாபார சரக்குகளை கொண்டு வந்து மக்காவிலே உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் உள்ள ஒரு நபருக்கு விற்றுவிட்டு அதனுடைய கிரயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் சிரமப்பட்ட ஒரு மனிதர், அவரை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உடன்படிக்கை நடைபெற்றது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடன்படிக்கையிலே கலந்து கொண்டார்கள். இந்த உடன்படிக்கையுடைய பிரதான நோக்கம், மக்காவிலே இதற்கு பின்னால் உயர்ந்த குலமாக இருக்கலாம், தாழ்ந்த குலமாக இருக்கலாம், வெளியூர்காரராக இருக்கலாம், உள்ளூர்காரராக இருக்கலாம், யாருமே அநியாயத்துக்கு உட்படுத்தப்படக்கூடாது. அவ்வாறு யாராவது யாருக்காவது அநியாயம் செய்தால் அதற்கு எதிராக நாங்கள் போராடுவோம். அதற்கான ஒரு அமைப்பு தான், அதற்கான ஒரு உடன்படிக்கை தான் இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற உடன்படிக்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியானதுக்கு பின்னால் சொல்லுவார்கள், நான் ஜாஹிலியத்திலே அப்துல்லாஹ் இப்னு ஜுதுஆனுடைய வீட்டிலே கலந்து கொண்ட அந்த உடன்படிக்கை, இப்போது யாராவது அது போன்ற ஒரு உடன்படிக்கையை செய்வதற்கு முன் வந்தாலும் நான் அதிலே கலந்து கொள்வேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு தனக்கு விருப்பமான ஒரு செயலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். அநியாயத்துக்கு எதிராக, அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது, அவருடைய உரிமையை பெற்றுக் கொடுப்பது என்பது அவர்களுடைய இயற்கை பண்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் காணப்பட்டது. அந்த அளவுக்கு சமூக சேவையில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே தான் நம்முடைய வாழ்க்கையும் சமூக சேவையில் ஈடுபாடு கொண்ட ஒரு நபராக நாம் நம்மை வடிவமைத்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே காணப்பட்ட மற்றொரு பண்பு தான் மன்னிக்கின்ற பண்பு. உஹதுடைய யுத்தத்திலே ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இடம்பெற்ற யுத்தம், அதிலே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர் வஹ்ஷி என்று சொல்லக்கூடிய நபர். இவர் பின்னர் இஸ்லாத்துக்கு வருகின்றார். மக்காவுடைய வெற்றியின் போதுதான், முழு அதிகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கின்ற போதுதான் அந்த வெற்றி அவர்களுக்கு அந்த வஹ்ஷி இஸ்லாத்துக்கு வருவதற்காக வருகின்றார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மன்னித்து விட்டார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது மிக கடுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், இவருக்காக வேண்டி, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி மாத்திரம் குறைஷியர்கள் 70 நபர்களை நாம் பழிவாங்குவேன் என்பதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு கவலைப்பட்டார்கள்.
அவருடைய உடலை சித்திரவதை செய்திருந்தார்கள். வயிற்றை கீறி ஈரலை எடுத்து கடித்து துப்பியிருந்தார்கள். இந்த நிலையை பார்த்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 நபர்களை பழிவாங்குவேன் என்ற போது அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினான், வைன் ஆகபிதும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிபிதும் பிஹ், நீங்கள் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் செய்தது போன்று செய்யுங்கள். வலையின் சபர்த்தும், நீங்கள் பொறுமை கொண்டால் அது பொறுமையாளர்களுக்கு சிறந்தது என்பதாக அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த நிகழ்வு நடந்த 5 வருடங்களுக்கு பின்னால் வஹ்ஷியை மன்னித்து விட்டார்கள். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். வஹ்ஷியுக்கும் மிக கடுமையான கவலை இருந்தது. இவ்வளவு பெரிய ஒரு இஸ்லாத்துடைய மிக பிரதானமான ஒரு தூணை, ஒரு ஆளுமையை நான் கொலை செய்து விட்டேனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை நான் கொலை செய்து விட்டேன் என்ற கவலை அவருக்கு இருந்தது. அதுக்கு பதிலாக முசைலமத்து இப்னு கத்தாப் என்று சொல்லுகின்ற இஸ்லாத்துடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சோதனை தான் நபியாக பலர்கள் தங்களை வாதிட்டு கொண்டார்கள். அவ்வாறாக வாதிட்ட முசைலமாவை கொலை செய்தவர்களும் இந்த வஹ்ஷி தான். அதுக்கு பகரமாக ஒரு பச்சாதாபத்துக்கு ஒரு காரணியாக நான் இதை செய்திருக்கிறேன் என்பதாக திருப்தி கொள்ளுகின்றவர்களாக வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் இருந்திருக்கிறார்கள். இதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடைத்தன்மை நிறைந்தவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், வேகமாக வீசுகின்ற காற்றை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடைத்தன்மை நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அதே போன்று பெற்றோருடைய ஹக்கை, பெற்றோருடைய உரிமைகளை வலியுறுத்துகின்றவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நமக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயதாக இருக்கின்ற போதே வஃபாத்தாகி விட்டார்கள். அவருடைய தாய் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபுவா என்ற இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியானதுக்கு பின்னால், 6 வயது என்றால் நபியானதும் 40 34 வருடங்களுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கபரை தரிசிக்க சென்றிருக்கிறார்கள். இவ்வாறாக தன்னுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்துகின்றவர்களாக, அவர்களுக்கு வழிபட்டு நடக்கின்றவர்களாக, அவர்களுக்கு உபகாரம் செய்கின்றவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் யுத்தத்துக்காக வேண்டி செல்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுக்கு தாய் இருக்கின்றாரா, உங்களுடைய தாய் உயிரோடு இருக்கின்றாரா என்பதாக கேட்டார்கள். அதற்கு ஆம் என்றார். அப்பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ஸம்ஹா ஃபஇன்னல் ஜன்னத இன்த ரிஜ்லிஹா, அவரை நல்ல முறையில் கவனித்துக்கொள், ஏனென்றால் சொர்க்கம் அவருடைய காலடியிலே தான் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாவதற்கு முன்னால் இருந்தே உறவுகளை சேர்ந்து நடக்கின்றவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா கோயிலே வஹி கிடைத்தவுடன் பயந்தவர்களாக வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தித்த போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்ன ஆறுதல் வார்த்தைகளில் இதுவும் இருந்தது, நீங்கள் பயப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன், இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை சேர்ந்து நடக்கின்றீர்கள். வதஸ்துகுல் ஹதீஸ், உண்மையை பேசுகின்றீர்கள். வதஹ்மீலுல் கல், சிரமப்படுகின்றவர்களுக்கு பலவீனர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள். வதுக்ரில் லைஃப், விருந்தாளிகளை உபசரிக்கின்றீர்கள். வதுஈனு அலா நவாயிபில் ஹக், அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் பயப்படாதீர்கள் என்பதாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வான், அவர்களை கேவலப்படுத்த மாட்டான் என்பதற்கு காரணமாக சொன்ன ஒரு பண்புதான் உறவுகளை சேர்ந்து நடப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தியும் வாழ்நாள் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர் தன்னுடைய நெருங்கிய உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த முக்கியமான பண்புகளில் ஒன்றுதான் அல் வஃபாஉ பில் அஹ்த், வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இந்த பண்பு நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள், இந்த நாட்டிலே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் இந்த பண்புடன் வாழ்ந்திருக்கிறார்கள். எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய கொள்கைக்கு எதிரானவர்களும் நம்பினார்களோ இதே போன்று நம்முடைய முன்னோர்களை பிற மதத்தவர்களும் நம்பியிருக்கிறார்கள். பொருளாதார கொடுக்கல் வாங்கலிலாக இருக்கலாம், அரச சபைகளிலாக இருக்கலாம். அரச சபைகளில் நம்முடைய முன்னோர்கள் இடம் பிடிச்சிக்கிறாங்க. அரசர்களுக்கு சமைக்கின்ற பொறுப்பு மிக ஆபத்தான ரெண்டு விடயம், லேசான ஆபத்தான விடயம். ஒன்று சாப்பாட்டில் ஏதாவது கலந்துடுறது, அடுத்து மருந்தில் ஏதாவது கலந்துடுறது. இது ரெண்டு மிக நம்பிக்கையானவர்களுக்கு தான் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட மருத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்த அரசர்களுக்கு செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்பகமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதனால்தான் இவ்வளவு நீண்ட வரலாற்றுடன் கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாமும் நம்முடைய செயல்பாடுகளும் இந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறு வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்களை சுருக்கமாக சொல்ல போனால் கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்கள் குர்ஆனாக இருந்தது. குர்ஆனிலே என்ன நல்ல குணங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றானோ அனைத்து நல்ல குணங்களுக்கும் சொந்தக்காரராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணங்கள் என்பது மிக நீண்ட பட்டியல். அதில் குறிப்பாக சில விடயங்களை நாம் இங்கே ஞாபகப்படுத்தியிருக்கின்றோம். எனவே குர்ஆனை படிக்கின்ற போது என்னென்ன நல்ல குணங்கள் வருகின்றனவோ அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்தன. அனைத்து நற்குணங்களையும் பெற்றவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு தான் இஸ்திகாசா என்று சொல்லுகின்ற அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி பிரார்த்திக்கின்ற பண்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான பண்பு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி பிரார்த்திப்பது. பத்ருடைய களத்திலே கெஞ்சி பிரார்த்தித்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் படித்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலாவும் சொல்லுகின்றான், ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப் வஇலா ரப்பிக ஃபர்கப், தொழுகை முடிந்து விட்டால் பிரார்த்திப்பதிலே கவனம் செலுத்துங்கள் நபியே என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே நம்முடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி பிரார்த்திக்கின்ற பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் நாம் இந்த உலக வாழ்க்கையை சிறப்பாக கழிப்பதற்கு உதவி செய்கின்ற மிக பிரதானமான பண்புகளாக இருக்கின்றன. இதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான முன்மாதிரியை நாங்கள் பார்க்கலாம். கல்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஒழுக்க பண்பாடுகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட முதலாவது வசனமே இக்ரா, ஓதுவீராக என்பதுதான். அந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுவை அறிவது, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை அறிவது, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை அறிவது. இல்மும் பில்லா, அல்லாஹுவை அறிவது முதலாவதாக. அடுத்தது இல்மும் பி அஹ்காமில்லா, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை அறிவது. மூன்றாவது இல்மும் பி ஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை அறிவது. கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த
மார்க்கங்களில் முதன்மையானது இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வெறும் கல்வி மாத்திரமல்ல, பண்பாடுகளுடன் சேர்ந்த கல்வியாக இருக்க வேண்டும், ஒழுக்கத்துடன் சேர்ந்த கல்வியாக இருக்க வேண்டும், தக்வாவுடன் சேர்ந்த கல்வியாக இருக்க வேண்டும். இந்த கல்விக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் இருக்கின்றது. சொல்லுவார்கள் உலமாக்கள், லவ் கான லில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபுன் லகான அஷ்ரஃப ஹல்கில்லாஹி இப்லீசு. கல்விக்கு தக்வா இல்லாமல் சிறப்பு இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமானவனாக இப்லீஸ் இருந்திருப்பான் என்பதாக சொல்லுவார்கள். ஒரு அறிவிப்பு இருக்கின்றது, பல லட்சம் வருஷம் மலக்குமார்களுக்கு முஅல்லிமாக இருந்தவன் தான் இப்லீஸ். அவ்வளவு பெரிய அறிவாளி. ஆனால் அவனிடத்திலே அல்லாஹுக்கு வழிபட்டு நடக்கின்ற தன்மை இல்லை, ஒழுக்கம் இருக்கவில்லை. எனவே படைப்பினங்களில் மிக மோசமானவனாக, நரகத்துக்கு தலைவனாக அவன் மாறிவிட்டான். நரகவாதிகளில் ஆக மோசமானவன் அவன்தான். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு முஅல்லிமாகத்தான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். வல்லதி பாஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கங்களிலே அவர்களை ஒரு முஅல்லிமாக அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகின்றான். முஅல்லிம் என்றால் ஆசிரியர், கல்வியை கற்றுக் கொடுக்கின்றவர். அவ்வாறாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளப்படுத்துகின்றான். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வளங்களை மேம்படுத்துகின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பொறுப்பெடுக்கின்ற போது உம்மத்துடைய நிலை என்ன, எப்படி இருந்தாங்க? நாங்கள் பார்த்தோம் தானே எப்படி அவங்களுடைய நிலை இருந்தது. சுருக்கமாக சொன்னால் அவர்கள் நரகத்துடைய விளிம்பிலே இருந்தார்கள். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். அவர்கள் நரகத்துடைய விளிம்பிலே இருந்தார்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா. அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்தான். அவ்வாறு பாதுகாப்பதற்கு அல்லாஹு தஆலா காரணியாக்கியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். சொல்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்னாசு மஆதின் கமஆதின் الذهب والفضة. மனிதர்களெல்லாம் தங்கம் வெள்ளி போன்ற சுரங்கங்கள். யாரும் வீணா போனாக்கள் என்ற ஒரு பகுதி இல்லை மனிதர்கள், சுரங்கங்களை போன்றவர்கள். சுரங்கங்கள் தெரியுமா? தங்கம் வெள்ளி எதிலேருந்து எடுக்க, எங்கேருந்து எடுக்கிற? பூமியிலேருந்து தான் எடுக்கிற, தோண்டி எடுக்கும். அது பூமியில் இருக்கின்ற வரைக்கும் அதுக்கு மரியாதையும் இல்லை, மதிப்பும் இல்லை. அதை எடுத்து பட்டை தீட்டி அதுக்குரிய பெருமானத்தை கொடுத்தா தான் அதுக்கு மரியாதை கிடைக்கும். இதே போன்று மனிதர்களெல்லாம் சுரங்கங்களை போன்றவர்கள். அவர்களை முறையாக வழிகாட்டி பண்படுத்தி சீராக்கி அவர்களுக்குரிய பெருமானத்தை வழங்க வேண்டும். அந்த வேலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த சமூகத்தை மிக சிறப்பாக வழிநடத்திவிட்டு அவர்களில் ஒவ்வொருவரும் எந்த துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள். அர்ஹம் உம்மதி பி உம்மதி அபூபக்கர். என்னுடைய உம்மத்தின் மீது மிகவும் பாசம் உள்ளவர் என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். வஅஷத்துஹும் ஃபீ தீனில்லாஹி உமர். அல்லாஹ்வுடைய கட்டளை விஷயத்தில் மிக கடினமானவர்கள் என்றால் அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வாஸ்தகுஹும் ஹயான் உஸ்மான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொன்னார்கள், மிகவும் வெக்க குணம் உள்ளவர்கள். வாக்கல்லாஹும் அலி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சிறந்த நீதிபதி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று அலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம். ஹலால் ஹராம் சம்பந்தமான மார்க்க சட்டத்திட்ட விஷயங்களிலே மிக அறிவு கொண்டவர்களாக, சட்டக்கலை நிபுணராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். இதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் 4 வருடங்கள் இருந்தார்கள். அவர் ஹதீஸ்களை மனனம் செய்வதில் மிக ஆர்வம் உள்ளவர்களாக இருந்ததனால் அந்த துறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈடுபடுத்தினார்கள். 5374 ஹதீஸ்களை அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 5374 ஹதீஸ்கள் இந்த உம்மத்துக்காக வேண்டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் பாதுகாத்து கொடுத்தது.
ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்திலே சிறந்த தளபதியாக இருப்பார்கள். அவர்களை பற்றி சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸைஃபும் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள் என்பதாக சொல்லுவார்கள். இதே போன்றோ ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே நல்ல கவிப்புலன் இருந்தது, புலமை இருந்தது. கவிப்புலமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுக்காக வேண்டி பயன்படுத்தினார்கள். குறைஷியர்கள் சொல்லுகின்ற வசைப்பாடலுக்கு எதிராக இவர்கள்தான் அவர்களுக்கு பதிலளி கொடுப்பார்கள் கவிதையின் மூலமாக. இதே போன்று உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக தயார் செய்த படையினுடைய தளபதியாக உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். எத்தனை வயசு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு வயசு எத்தனை இருக்கும்? 40. கொஞ்சம் நியாயமான கணக்கு. ஒரு 40 வயசு இருக்கும். யாரோட போராட போடுறது? உலக வல்லரசு. உலக வல்லரசுக்கு எதிரான படைத்தளபதி. சாதாரணமாக ஒரு 40 நியாயமாக இருக்கும். ஆனால் வயசு 18. வயசு 18. சும்மா ஆளை கொண்டாந்து போடல, முழு தகமையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க. 18 வயசிலேயே இந்த அளவுக்கு ஆளுமையை வளர்த்திருக்கிறார்கள். இப்போ நாம் 18 வயசில் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம், இல்லாட்டி இருப்போம்? இந்த ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய படைத்தளபதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 18 வயசில் உருவாக்கி விட்டார்கள். இதே போன்று முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளம் வயது சஹாபி. அவர்கள் தான் மதீனாவுக்கான முதலாவது இஸ்லாமிய தூதுவர். குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய விஷயத்திலே, குர்ஆன் என்பது இந்த சமூகத்துடைய கியாமத்து நாள் வரைக்குமான ஒரு யாப்பு, அல்லாஹ்வுடைய வேதம், எந்த மாற்றமும் செய்ய முடியாது. அவ்வாறாக இருக்கின்ற போது குர்ஆனை ஒன்று சேர்க்கின்ற விஷயத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பு சாட்டியது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. எத்தனை வயசு? 22 வயசு. 22 வயசில் முழு இஸ்லாமிய சமூகத்துக்கான அல்லாஹ்வுடைய வேதத்தை ஒரே ஏட்டிலே ஒன்று சேர்க்கின்ற பொறுப்பை அவர்கள்தான் பொறுப்படுத்தி செய்தார்கள். இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொல்ல போகிறாங்க. இவ்வாறாக ஆளுமைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். உம்மத்துக்கு தேவையான ஆளுமைகளை, யார் யாரிடம் என்னென்ன திறமைகள் இருக்கின்றன என்பதை அடையாளப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை வளர்த்து விட்டார்கள். எனவே தான் நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். நம்மிடத்தில் என்ன ஆளுமை இருக்கிறது என்பதை நாம் எந்த துறைக்கு சார்ந்தால் நம்மிடத்தில் எந்த விஷயத்தை இன்ட்ரெஸ்டாக செய்யலாம் என்பதை அறிஞ்சு அந்த துறையில் போகிறது தான் புத்திசாலித்தனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யுத்தத்துடைய தளபதியாக ஆக்கல்ல, படைத்தளபதியாக ஆக்கல்ல. ஏண்டா அவரிடத்தில் அந்த திறமை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பயன்படுத்தினது கவிதை விடயத்துக்கு தான். அவரிடத்தில் அந்த திறமை இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஹதீஸ்கள் ஆர்வம் இருந்தது, அந்த துறையில் பயன்படுத்தினார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்புக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கவில்லை. என்றால் அவரிடத்தில் இருக்கின்ற திறமை, தளபதியாக அவர் திறமையை வெளிப்படுத்துவார், இந்த துறையில் வெளிப்படுத்த மாட்டார். எனவே தான் யார் யார் எந்த துறைக்கு பொருத்தமானவர்கள் என்பதை அடையாளம் கண்டு அந்த துறையில் பயணிப்பது, அவர்களுடைய அந்த துறையில் அவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக அமையும். அதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே பல சாதனைகளை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்கள். நாங்களும் ஏதாவது ஒரு துறையை தெரிவு செய்கிறோண்டா, நாங்கள் எந்த துறையில் நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறோமோ அந்த துறையில் தெரிவு செஞ்சு போகிறது மிக பொருத்தமாக இருக்கும். அதில் நாங்கள் முன்னேறலாம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாயியை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார். அவர்களுடைய தாவத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதித்தது என்ன? முழு அரேபியாவிலும் சிலை வணக்கம் மேலோங்கி இருக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். எதிராக என்றால் அது சரியான முறை இல்லை, வணக்க வழிபாடுகள் செய்கின்ற சரியான முறை இதுதான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தபோது அனைவரும் எதிர்த்தார்கள். ஆரம்பமாக உதவிக்கு யாரும் இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை, அதே போன்று அவருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய தம்பி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தம்பி முரன்னு நாங்கள் சொல்லுவோம், பெரியப்பாவுடைய மகன், இவ்வளோ பேர் தான் இருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடங்களுக்கு பின்னால் வஃபாத் ஆகின்ற போது 1,24,000 பேரை விட்டு சென்றார்கள். ஜீரோலேருந்து ஆரம்பித்து 1,24,000 பேருடன் ஹஜ்ஜி செய்து விட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனார்கள். இந்த அளவுக்கு தாவத்தை பரவலாக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத் எங்கே சென்றடைந்தது? கிழக்கு புறமாக கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் தபூக் வரைக்கும் சென்றடைந்தது. அதாவது வடக்கு புறமாக, கிழக்கு புறமாக கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் நஜித் வரைக்கும் சென்றடைந்தது. தெற்கு புறமாக யமன் சன்னா வரைக்கும் சென்றடைந்தது, கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர். இவ்வாறாக மிக பெரும் ஒரு பரப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா செய்தார்கள். அந்த தாவாவை, இஸ்லாத்துடைய தூதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லரசுகளுக்கு ஏற்றி வைத்தார்கள். இப்படியாக தாவா அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதித்தார்கள். இதே போன்று அநியாயம் மேலோங்கி இருந்த ஒரு சமூக கட்டமைப்பு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதத்தை ஏற்படுத்தினார்கள். கடைசியாக ஹஜ்ஜத்துல் வதாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரே ஒரு ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனித உரிமைகளை பற்றி பேசினார்கள். இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா. உங்களுடைய உயிர், உடைமைகள், பொருளாதாரம், உங்களுடைய மானங்கள் அனைத்துமே, மனிதருடைய அனைத்துமே, இவைகள் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் மிக பெருமதியானது. எவ்வாறு அரஃபாவுடைய தினம் பெருமதியானதோ, மக்கா என்ற நகரம் பெருமதியானதோ, ஹஜ்ஜி மாதம் பெருமதியானதோ, இதே போன்று பெருமதியானது என்பதாக மனித உரிமைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். மனித உரிமைகள் சாசனம் என்பதாக சமீப காலத்திலே பிரான்சிலே ஏற்பட்ட அந்த புரட்சிக்கு பின்னால் தான் மனித உரிமைகள் சாசனம் உலகத்துக்கு வழங்கப்பட்டது என்பதாக சொல்லுவார்கள். அப்படி இல்லை, அப்போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித உரிமைகளை பற்றி மிக தெளிவான ஒரு அறிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுத்திருந்தார்கள். தெளிவான வழிகாட்டல்களை வழங்கியிருந்தார்கள். இதே போன்று பெண்களுக்கு வாழுகின்ற உரிமை இருக்கவில்லை. ஒரு சில சமூகங்களில், ஒரு சில கோத்திரங்களில் பெண்களுக்கு வாழுகின்ற உரிமை கிடையாது. அவர்கள் பிறந்தவுடனேயே குழி தோண்டி புதைத்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழுகின்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள். அவ்வாறான மோசமான செயற்பாட்டுக்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். இதே போன்று பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படவில்லை. வாரிசுரிமையில், வாரிசு சொத்தில் எந்த பங்கும் இல்லாதவர்களாக பெண்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையின் மூலமாக அவர்களுக்கு சொத்துரிமை அந்த சமூகத்திலே கிடைத்தது. கியாமத்து நாள் வரைக்கும் பெண்களுக்கு வாரிசுரிமை, சொத்து இருக்கின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்துடைய சட்டமாக பதிவு செய்துவிட்டு சென்றார்கள். அல்லாஹு தஆலாவும் அது சம்பந்தமான வசனங்களை குர்ஆனிலே சொல்லுகின்றான். இதே போன்று என்னென்ன உரிமைகள் எல்லாம் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். சமூகங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிக முக்கியமான படிப்பினை தான் பிரிந்து கிடக்கின்ற சமூகங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது.
அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரங்கள் ரெண்டும் மதீனாவுடைய மிக பெரும் கோத்திரங்கள். அவர்கள் பல நூற்றாண்டு காலமாக தங்களுக்கு மத்தியில் போரிலேயே சண்டை சச்சரவிலேயே கழித்து கொண்டிருந்தார்கள். இந்த இவர்களுக்கு மத்தியில் இருந்த பிரச்சினையில் யூதர்கள் ஆயுத வியாபாரம் செய்து அவர்களுக்கு ஆயுத வியாபாரம் செய்து தங்களுடைய பொருளாதார நலன்களை அடைந்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறாக பல நூற்றாண்டு காலமாக தங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவில் ஈடுபட்ட அந்த அவுஸ் ஹஸ்ரத் கோத்திரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமைப்படுத்தினார்கள். எனவே நாம் சமூகங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும், இன்னும் விரிசல்களை ஏற்படுத்துகின்றவர்களாக இருக்கக்கூடாது. சகவாழ்வு இலங்கையிலே முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும், அதை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்னொன்று, ஏனைய சமூகங்களுடன் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை திட்டமிட வேண்டியிருக்கின்றது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னால் இருந்தே சமூகங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய பணியில் தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், மக்காவுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு 35 வயதாக இருந்தபோது அந்த காபா புனரமைக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே ஹஜருல் அஸ்வத்தை யார் அந்த இடத்தில் கொண்டு போய் வைப்பது என்பதாக கோத்திரங்களுக்கு இடையில் பிரச்சினை ஏற்பட்டது. அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அந்த பிரச்சினையை சுமூகமாக தீர்த்து வைத்தார்கள். எனவே இளம் தலைமுறைக்கு சிந்தனையில் இருக்க வேண்டிய மிக பிரதானமான விடயம், பிரச்சினைக்காரர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது, சமூகங்களை இணைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிக பிரதானமான படிப்பினையாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதார ரீதியிலும் இந்த சமூகத்துடைய மேம்பாட்டுக்கான வழிகாட்டலை செய்தார்கள். அதனால் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு செய்த வேலை ஹலாலான சம்பாத்தியத்தை ஊக்குவித்தார்கள். ஹலாலாக சம்பாதிப்பதை ஏனைய ஃபர்லுகளுக்கு பின்னால் ஒரு ஃபர்லான கடமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். தலபு கஸ்பில் ஹலால் ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா. ஹலாலான சம்பாத்தியம் ஏனைய ஃபர்லான கடமைகளுக்கு பின்னால் உள்ள ஒரு கடமை என்பதாக வலியுறுத்தப்பட்டது இஸ்லாத்திலே. அது வியாபாரமாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், கைத்தொழிலாக இருக்கலாம். ஹலாலான வழியில் சம்பாதித்து உழைக்க வேண்டும். ஒரு மனிதர் வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, யா ரசூலல்லாஹ், அவருடைய ஏதாவது இருந்தால் தாருங்கள் என்பதாக கேட்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், உன்னுடைய வீட்டிலே ஏதாவது இருக்கிறதா என்பதாக கேட்டார்கள். அவர் சொன்னார், ஒரு போர்வை இருக்கின்றது, ஒரு பாத்திரம் இருக்கின்றது. ஒரு போர்வையும் ஒரு பாத்திரமும். அப்போ அதை கொண்டு வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏல விற்பனை செஞ்சாங்க. இதை யார் எடுக்கிறது? ஒரு ஆள் ஒரு திர்ஹம்டாரு, இதை விட யாராவது கூடையான விலைக்கு எடுப்பீங்களான்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொருவர் சொன்னார், 2 அல்லது 3 திர்ஹங்களுக்கு எடுக்கிறேன் யார சொல்லலாம் என்பதாக சொன்னார். அவருக்கு விற்றாங்க. விற்று போட்டு இதில் கொஞ்சம் பணத்துக்கு சாப்பாட்டை வாங்கி குடும்பத்துக்கு சாப்பாட்டை கொடுங்க. மற்றதில் அவரிடத்தில் நல்ல விறகுகள் வெட்டுகின்ற திறமை இருந்தது. எனவே அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் போய் ஒரு கோடாரியை வாங்கிட்டு வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு புடி போட்டு கொடுத்தாங்க. புடி போட்டு கொடுத்துட்டு சொன்னாங்க, 15 நாளைக்கு இந்த பக்கம் ஒன்றை காணக்கூடாது. அதாவது தொழிலுக்கு போய் சம்பாதிச்சு உழைச்சிட்டு வரணும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். அந்த மனுஷர் போனார். போய் 15 நாட்களுக்கு பின்னால் சில திர்ஹங்களை சம்பாதிச்சுட்டு வந்தார். அதாவது விறகு வெட்டி உழைத்து ஹலாலான முறையில் சம்பாதித்து கொண்டு வந்தார். வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மூலமாக வீட்டுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தார்கள். அதாவது அந்த மனிதர் வாங்கி கொண்டார், வீட்டுக்கு சாப்பாடை வாங்கி கொண்டார், உடுப்புகளை வாங்கி கொண்டார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மற்றவங்ககிட்ட கையேந்திரத்தை விட உன்னிடத்தில் இருக்கிற திறமை மூலமாக ஹலாலாக சம்பாதித்து உழைத்து வாழ்வது அது உனக்கு மிக மேலானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். தொழுகைக்கு பின்னாலே இன்ஷா அல்லாஹ்
நிகழ்ச்சிகள். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு கியாமத்து நாள் வரும் வரைக்கும் மனித சமுதாயத்துக்கு முறையான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தார்கள். எனவே தான் பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்றால் ஹலாலான முறையில் சம்பாதிக்கின்றவர்களாக அந்த சமுதாயத்தினுடைய ஆண்கள் இருக்க வேண்டும், சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. உண்மையிலேயே சம்பாதிக்கின்ற பொறுப்பு என்பது ஆண்களுக்குரியதுதான். இஸ்லாத்துடைய பார்வையில் பெண்ணுக்கு சம்பாதிக்கின்ற கடமை பொறுப்பு கிடையாது. எந்த சந்தர்ப்பத்திலும் சம்பாதிக்க வேண்டிய கடமை என்பது பெண்ணுக்கு கிடையாது. முழுமையாக சம்பாதிக்கின்ற கடமை, சம்பாதித்து கொடுக்கின்ற கடமை ஆணுக்குரியது தான். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலாலான சம்பாத்தியங்களை ஊக்கப்படுத்தினார்கள். இதே போன்று பொருளாதாரத்துக்கு பெரும் கேடு விளைவிக்கின்ற காரணிகளை தடை செய்தார்கள். வட்டியை தடை செய்தார்கள், சூது விளையாடுவதை தடை செய்தார்கள், மோசடியான வியாபாரத்தை தடை செய்தார்கள். இவ்வாறாக எந்தெந்த காரணிகள் எல்லாம் பொருளாதார மேம்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்குமோ அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். அதில் ஒன்றுதான் யாசகம் கேட்பதையும் தடை செய்தார்கள். யாசகம் கேட்கிறது, யாசகம்டா ஹதியா கேட்கிறது. உண்மையிலே ஹதியாண்டா என்னண்டா அன்பளிப்புக்கு தான் ஹதியாண்ட வேர்டுக்குரிய சரியான கருத்து அன்பளிப்பு. யாசகம்ன்றது சுவால் செய்கிறன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மட ஆக்கள் கொஞ்சம் அதை மரியாதையாக நல்ல வார்த்தையோடு அதை பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு பழக்கம்னு செல்லலாம் சில நேரம். ஹதியா என்பது அன்பளிப்புக்கு சொல்கிற வார்த்தை தான். அரபுல ஹதியா என்றால் அன்பளிப்பு. இப்போ யாசகம் கேட்பதை தடை செய்தார்கள். யாருக்கு நிர்பந்த சூழ்நிலை இருக்கிறதோ அவர் மாத்திரம்தான் யாசகம் கேட்கலாம். எல்லாரும் யாசகம் கேட்க இயலாது. யாசகம் கேட்கறதால ஏதாவது பொருளாதார நஷ்டம் வருமா? வருமா? வரும்னு சொல்கிறாங்க, வர மாட்டான்னு சொல்கிறாங்க. அதாவது தகுதி இல்லாத ஆக்கள் யாசகம் கேட்கறதால நல்ல சக்தி இருக்குது, பொருளாதார வளம் இருக்குது, அல்லது தொழில் செய்கிற சக்தி இருக்குது, இவங்க யாசகம் கேட்கறதால பொருளாதார நஷ்டம் வருமா? வரும். எப்படி வரும்? பொருளாதார நஷ்டம் எப்படி வரும்டா, நல்ல சக்தி உள்ள ஆள்கிட்ட ஒரு திறமை இருக்கும். பொருளாதார மேம்பாட்டுக்கு அடிப்படையான விஷயம் உற்பத்தி. புதிய புதிய சாமான்கள் உருவாகிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு உற்பத்தி நடந்து கொண்டே இருக்கணும். எந்த அளவுக்கு உற்பத்திகள் அதிகமாகும் அந்த அளவுக்கு பொருளாதாரம் மேம்படும். ஒரு டேலண்ட் உள்ள ஒரு ஆள் அந்த உற்பத்தியை செய்யாமல் பிறர்கிட்ட கையேந்த தொடங்குவாராக இருந்தால் அங்கே உற்பத்தி பாதிக்கப்படும். உற்பத்தி பாதிக்கப்பட்டால் பொருளாதார நஷ்டம் ஏற்படும். ரெண்டாவது, இவர் கையேந்திரத்தினால பிறர் இவருக்கு கொடுப்பாங்க, பிறர் இவருக்கு கொடுப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிற பொருளாதாரத்தை முறையற்ற இடத்துக்கு நகர்த்தி கொண்டிருக்காங்க. அப்போ அங்கேயும் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை தடை செய்தார்கள். ஸ்ரீலங்காவில் சில யூனிவர்சிட்டியில் செஞ்ச ஆய்வுகளை இருக்குது. பெகர்ஸ் இன் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவில் உள்ள பிச்சைக்காரர்கள் அது சம்பந்தமாக ஆய்வு நடந்திருக்குது. இதில் என்ன ஆச்சரியம்டா, சில பிச்சைக்காரர்கள் இருக்காங்க கோடீஸ்வரர்கள், வெளிரங்கத்தில் பிச்சைக்காரர்கள், ஆனால் அவர்கள் கோடீஸ்வரர்கள், சொத்துக்களை சேர்த்து சேர்த்து பாதையிலே வஃபாத்தானவர்கள் இருக்கின்றார்கள். இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுதியானவரை தவிர வேறு யாரும் இந்த யாசகம் என்ற நிலைக்கு செல்லக்கூடாது, அதுக்கு கடுமையான நிபந்தனைகளை வைத்தார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தகுதி இல்லாமல் யாசகம் கேட்கின்றாரோ அவர் கியாமத்துடைய நாளையிலே முகத்திலே சதையில்லாதவராக வருவார். அப்படிப்பட்ட ஒரு பெரும் குற்றமாக அது பார்க்கப்படுகிறது. ஏண்டா அது மிக பெரும் பொருளாதாரத்துக்கு எதிரான செயற்பாடு, பொருளாதார மேம்பாட்டுக்கு எதிரான செயற்பாடு. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சிலர்கள் இருப்பார்கள் தகுதியானவர்கள்,
ஏழை எளியோர்கள் இருப்பார்கள், சிரமப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு கொடுப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். தகுதியானவர்களை கொடுத்து அவர்களை வளர்த்து விடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். அல் யதுல் உல்யா ஹைரும் மினல் யதி சுஃப்லா, கொடுக்கின்ற கை, உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போன்று ஜகாத் சதகா என்பதை இஸ்லாம் இதனை ஒரு கடமையாக விதித்தது. ஏனென்றால் பொருளாதார சமநிலை பேணப்பட வேண்டும். பொருளாதார சமநிலை சமூகத்திலே பேணப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஜகாத்தை கடமையாக்கியிருக்கின்றது, சதகாவை ஆர்வமூட்டியிருக்கின்றது. இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், லா தஹில்லு ஸதகத்து லில் கனி வலா லிதி மிர்ரத்தின் சவி, அதாவது பணக்காரருக்கு வசதி உள்ளவருக்கு ஜகாத்தை கொடுப்பது, ஏழையுடைய பங்கை கொடுப்பது அது ஹராம், அவருக்கு ஹலாலாக மாட்டாது. ஜகாத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியிலே ஒரு டெக்ஸ் ஆஃபீஸை போல, அதாவது அரச வருமானங்களை பெற்று மக்களுக்கு பங்குன்ற பல திட்டங்களை அரசாங்கம் முன்வைக்கியதான வறுமைக்கு எதிராக சமுர்த்தின்னு இருந்துச்சு. இப்படி பல திட்டங்களை முன்வைப்பாங்க. இதில் தகுதி இல்லாதவர் எடுக்கிறது பச்சை ஹராம். நம்மளோட பேரையும் போட்டு நமக்கு எல்லா வசதியும் வச்சுக்கிட்டு நம்மளோட போரையும் போட்டு எடுக்கிறது. நமக்கு தெரிஞ்சால் தான் மினிஸ்ட்ரியில் இருக்காரு, நமக்கு தெரிஞ்சவர்கள் தான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு, ஃபோமை கொடுத்தா காசு வரும். தகுதி இல்லாதவர்கள் எடுப்பது ஹராம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். லா தஹில்லு ஸதகத்து லில் கனி, வசதி உள்ளவருக்கு அது ஹராம். வலா தி மிர்ரத்தின் சவி, நல்ல ஆளுமை இருக்கிறது, திறமை இருக்கிறது, நல்ல சக்தி இருக்கின்றது, அவரும் ஜகாத்து ஃபகீர்களுடைய மிஸ்கின்களுடைய பங்கை ஜகாத்தாக கேட்டு செல்வது கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது பொருளாதார ரீதியில் இந்த சமூகத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிகாட்டல். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படை தளபதியாக இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 27 யுத்தங்களுக்கு தளபதியாக சென்றிருக்கின்றார்கள். அதிலே 9 யுத்தங்களிலே போர்க்களத்தில் இறங்கி அவர்களும் போராடி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 56 படைகளை தயார் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளவில்லை, அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இவ்வாறாக கலந்து கொண்ட இந்த யுத்தங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில உஹத், ஹுனைனிலே 12,000 பேர் கலந்து கொண்டார்கள். உஹதுடைய யுத்தம், இது போன்ற ஒரு சிலதை தவிர மற்ற அனைத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி அடைந்தார்கள். அதுக்கு பிரதானமான காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை ஈமானிய ரீதியில் முதலாவது வலுப்படுத்தி இருந்தார்கள். அடுத்ததாக அவர்களை முறையாக திட்டமிட்டு செயற்படுகின்ற ஆளுமைகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால் பிரதானமாக செஞ்ச 3 வேலைகள் இருக்குது. முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சியுடைய தலைமையகத்தை நிறுவினார்கள். ஒரு ஆட்சிக்கு தலைமையகம் இருக்கும். அந்த தலைமையகம் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவி, அதுதான் பள்ளிவாசலும், அதுதான் ஆட்சியுடைய தலைமையகம், அதுதான் பாராளுமன்றம் மாதிரி ஜனாதிபதி மாளிகை மாதிரி உள்ள ஒரு பிரதானமான இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவி தான். இரண்டாவதாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த முஹாஜிர் சஹாபாக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இருந்தது. மக்காவில் அனைத்தையும் விட்டு வந்திருக்கிறார்கள். பெரும் செல்வந்தர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றுமில்லாமல் வந்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் அகதிகள் என்பதாக பயன்படுத்துவோம். முஹாஜிர்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டி அந்த மதீனத்து மக்களுடைய இருந்த அந்த சஹாபாக்களிலே சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் இவர்களை சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள். அவர்களுக்கு முஹாஜிர் சஹாபாக்களும் மதீனத்து வாசிகளுக்கும் இடையில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்டுடைய யாப்பை தெளிவுபடுத்தினார்கள். மதீனாவிலே எவ்வாறு நாம் வாழ வேண்டும், வாழுகின்ற முறை என்ன, அல் வதீகா என்பதாக சொல்லுவார்கள். மதீனா சாசனம் என்பதாக தமிழிலே வரலாற்று ஆசிரியர்கள் பயன்படுத்துவார்கள். அந்த மதீனாவுடைய யாப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள்.
இவ்வாறாக தெளிவுபடுத்தி உருவாக்கப்பட்ட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆட்சி முறை, அவருடைய ஆட்சி பரப்பு கிட்டத்தட்ட வடக்காலும் கிழக்காலும் தெற்காலும் 1000 கிலோமீட்டரை தாண்டிய பரப்பளவை கொண்டதாக இருந்தது. ஏன் மேற்கே செல்லலைன்னா மேற்கும் புறம் ஒரு குறுகிய தூரத்துக்குள்ளே ஒரு 300 கிலோமீட்டருக்குள்ளே கடல் பரப்பு வந்துடுது. அதுக்கு அங்கால பெரிசாக ஆட்சி வியாபிக்கல. இதே போன்று மதீனாவாசிகளுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கண்டா, அங்கே இருந்த யூதர்களோட ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அந்த யூதர்களோட ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் உங்களுக்கு உதவி செய்வோம், எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை பண்பாட்டு ரீதியிலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் இராணுவ அடிப்படையிலும் அதே போன்று ஆட்சி அரசியல் ரீதியிலும் மிக வலுவான ஒரு சமூகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை விட்டு சென்றார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதை தந்து விட்டு போனார்கள்? என்னதை தந்துட்டு போனாங்க? எதை தந்துட்டு போனாங்க? தொழுகை, வேற குர்ஆனையும் சுன்னாவையும். இதே போன்று இது மாத்திரமல்ல, தராதது எதுவும் இல்லை, அனைத்தையும் தந்து விட்டு போனார்கள். பண்பாடுள்ள ஒரு சமூகம், ஒரு தர்பியா செய்யப்பட்டு கட்டமைக்கப்பட்ட பண்பாடுள்ள ஒரு சமூகத்தை தந்தாங்க, இந்த உலகத்துக்கு விட்டு போனது. இதே போன்று மனித வளத்தை விட்டு போனார்கள். துறை சார்ந்தவர்கள் நிறைய இருந்தாங்க, தலைவர்களுக்கு பஞ்சம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போன அந்த சமூகத்தில் தலைவர்களுக்கு பஞ்சம் இல்லை. தகுதியான தலைவர்கள் பலர் இருந்தார்கள். மனித வளத்தை விட்டு போனார்கள். ஹியூமன் ரிசோர்ஸ் என்பதாக சொல்லுவோம். உலகத்தில் உள்ள வளங்களில் ஆக முதன்மையான பொறுமதியான வளம் எதுதான்? எது? மனித வளம். மனுஷன் இல்லாட்டி எந்த வளமும் உருப்பட மாட்டாது. அப்போ மனிதர்கள் வளமாக இருக்க வேண்டும். அவர்கள் பண்பாட்டு ரீதியிலையும் வளமாக இருக்கணும், கல்வி பின்னணியிலையும் வளமானவர்களாக இருக்கணும். வளமான ஒரு மனித சமுதாயத்தை, மனித வளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்துவிட்டு போனார்கள். இதே போன்று பலமான ஒரு பொருளாதாரத்தை இந்த சமூகத்துக்கு விட்டு சென்றார்கள். நீதமான ஒரு அரசாங்கத்தை விட்டு சென்றார்கள். நீதமான அரசாங்கம், சட்டத்துக்கு முன்னால் சட்டம் ஒழுங்கு மிகச் சரியாக பின்பற்றப்படுகின்ற நீதமான அரசாங்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றார்கள். இதே போன்று விசாலமான ஒரு சாம்ராஜ்யத்தை விட்டு சென்றார்கள். அன்றைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போன அந்த நாடு இருக்குது, இஸ்லாமிய நாடு, உலகத்துடைய வல்லரசுகளில் ஒன்று, மிக பிரதானமான வல்லரசு. எவ்வளோ காலத்துக்கு இந்த வல்லரசு நீடித்துச்சு? 1300 வருடம் இஸ்லாமிய சமூகம் உலகத்தில் வல்லரசாக தான் இருந்தாங்க. தெரியுமா? அது புதுசாக இருக்கு. என்ன அடிபடுறது தானே நம்ம கேள்வி கேட்குற. அங்கே அடியாம், அங்கே பிரச்சனையாம், பலஸ்தீன்லையாம், லெபனான்லையாம் அப்படின்னு பிரச்சனையை தான் கேள்விப்படுறோம். இது என்னது புது கதையாக இருக்குது? 1300 வருடம் உலகத்தில் இஸ்லாமிய சமூகம் வல்லரசாக இருந்தாங்க. உஸ்மானிய ஹிலாஃபத் வீழ்ச்சி அடைகின்ற வரைக்கும் இஸ்லாமிய சமூகம் வல்லரசு தான். இந்த வருஷத்தோட 1924 100 வருஷம் பூர்த்தி ஆகுது. 1924 2024 100 வருஷம் பூர்த்தி ஆகுது. 1924 தான் உஸ்மானிய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சது. அது வரைக்கும் உலகத்தில் வல்லரசு இந்த இஸ்லாமிய சமூகம். அதே போன்று முறையான மஷூரா அடிப்படையில் தேர்வு செய்கின்ற ஷூரா கட்டமைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றார்கள். யூதர்களுடைய பிரிட்டிஷ்காரர்களுடைய சதியின் மூலமாகத்தான் இஸ்லாமிய பேரரசு வீழ்த்தப்பட்டது. அதனுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் தான் இஸ்ரேலிலே, பலஸ்தீனிலே இஸ்ரேலியர்கள் குடியேற அனுமதிக்கப்பட்டார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வல்லரசாக இருக்கின்ற வரைக்கும் அங்கே யூதர்கள் குடியமரவும் இல்லை, இந்த அநியாயங்கள் நடக்கவும் இல்லை. இன்றைக்கு உலகத்தில்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு விட்டு போன நாடு இருக்குதா இல்லையா? எந்த நாட்டை தந்து விட்டு போனாங்க? ஒரே ஒரு நாட்டை தந்து விட்டு போனார்கள். முதலில் இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு நாடு, ஒரு தலைமைத்துவத்தை தந்து விட்டு போனார்கள். இன்றைக்கு எத்தனை நாடாக இருக்கிறோம்? கிட்டத்தட்ட 70 நாடாக இருக்கிறோம். இது முதலாவது தப்பு. முஸ்லீம்கள் இன்றைக்கு சிரமப்படுறதுக்கு முதல் காரணி இது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய கயிற்றை, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரெண்டாவே பிரியேலா. இது 70 பிரிஞ்சா? ரெண்டாவே பிரியேலாது, 70 பிரிஞ்சு கிடக்குது. இது நமக்கு சந்தோஷம் தர விஷயம் இல்லை, இது நம்முடைய பலவீனம். எனவே இஸ்லாமிய சமூகத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக இஸ்லாத்துடைய சிந்தனை நமக்கு வர வேண்டும். இன்றைக்கு முஸ்லீம்கள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்களா, உயர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா? வீழ்ச்சி. சர்வதேச ரீதியில் வீழ்ச்சி. வளப்பற்றாக்குறை இருக்குதா? இல்லை, வளப்பற்றாக்குறை இல்லை. மனித வளமும் இருக்குது, பொருளாதார வளமும் இருக்குது, நில வளமும் இருக்குது, நீர் வளமும் இருக்குது. ஐரோப்பாவையும் ஆசியாவையும் ஒன்று சேர்க்கின்ற, வியாபார அடிப்படையில் ஒன்று சேர்க்கின்ற மிக பிரதானமான கால்வாய் எது? சுயஸ் கால்வாய். அது முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதை மூடினா விலையெல்லாம் உயரத் தொடங்கிடும். சாமான்ட பொருளெல்லாம் விலை உயரத் தொடங்கிடும், பொருட்களுடைய விலை உயரத் தொடங்கிடும். ஏன்டா அதால் வாரத்துக்கு கிட்டத்தட்ட 3000 அல்லது 6000 கிலோமீட்டர் சுற்றி தான் ஆசியாவுக்கு வரணும் அதை மூடினா. அப்படிப்பட்ட எல்லா வளங்களும் இருக்கின்றது. ஏன் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோம்? ஏன் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோம்? இண்டா குர்ஆனுடைய வழிகாட்டல், வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள் என்றால் நாம் 70 பிரிஞ்சிட்டோம். ஒரு தலைமைத்துவம் இருக்கின்ற போது இன்னொருவர் தலைவராகவே வர முடியாது. அது இஸ்லாமிய அரசியலுடைய அடிப்படை. அதாவது ஸ்ரீலங்கா பொலிட்டிக்ஸை பேசல, ஸ்ரீலங்காவோட பொலிட்டிக்ஸ் அது வேறு, அதனுடைய கள நிலவரம் வேறு. நான் சொல்கிறது சர்வதேசத்தை பற்றி பேசுகிறேன். ஸ்ரீலங்காவில் ஒத்துமைங்கிறது ஒரே அணியில் எல்லாரும் நிற்கிறது இல்லை, உள்ளத்தால் ஒத்துமைப்படும். உள்ளங்கள் ஒற்றுமைப்படுவது தான் ஸ்ரீலங்காவுடைய தேவையை தவிர ஒரே அணியில் எல்லாரும் போய் நிற்கிறது இல்லை. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் செய்து காட்டினாங்க. பிரதானமாக நமக்கு தெரியும் 2 கட்சிகள் இருந்தன. பிரதானமாக அந்த நேரத்தில் ஒரு கட்சியில் ஒரு முஸ்லீம் அமைச்சர் இருந்தார், இன்னொரு கட்சியில் இன்னொரு முஸ்லீம் ஆள் இருந்தார். 2 பேரும் மிக பெரும் ஆளுமைகள். அப்போ ஒரு இதில் இருக்கிற ஒரு, அதை பேர் சொல்கிறது சரியா பிழையான கொஞ்சம் யோசனையானதான் நான் அதை தவிர்த்து கொள்கிறேன். அவர் இந்த கட்சியில் இருக்கிறார், அங்கே போனார். என்ன நடக்கும்? இவங்க ஆட்சிக்கு வந்தால் இவர் அமைச்சர் ஆகுவார், அவங்க ஆட்சிக்கு வந்தால் அவர் அமைச்சர் ஆகுவார். இவர் அமைச்சர் ஆகிக்க போகல சமூகத்துக்கு செய்ய வேண்டியதை இவர் செய்வார், அவர் அமைச்சர் ஆகிக்க போகல சமூகத்துக்கு செய்ய வேண்டியதை இவர் செய்வார். இப்போ இங்கே இருக்கிற ஆள் என்ன செஞ்சாருண்டா, அங்கே வர பார்த்தாராம். அவர் இவரை விட கொஞ்சம் வயசு குறைஞ்சால். அவர் கோல் எடுத்து சொன்னாராம், தம்பி நீங்கள் அங்கே இருங்கோ, நாம் எல்லா இடத்தையும் இருக்கணும், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நான் அங்கே போய்த்திருவேன். ஏன்னா அதுதான் சமூகத்துக்கு பாதுகாப்பானது. எல்லா முட்டைகளும் ஒரு கூடையில் இருந்தால் உளுந்தால் எல்லாம் தொலைஞ்சு வைத்திரும் என்பதாக சிந்தித்து உள்ளத்தால் ஒற்றுமையாக நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். இப்பொழுது ஒரே அணியில் இருப்பார்கள், உள்ளத்தால் ஒற்றுமை இல்லாமல் வைப்பாங்க. எனவே தான் முதலாவது உள்ளங்கள் ஒற்றுமைப்படும். இந்த குர்ஆனுடைய வழிகாட்டலை சர்வதேச சமூகம் அமுல்படுத்துவதாக இருந்தால் எவ்வளவு நாங்கள் தாவா செய்ய வேண்டும். இந்த வீழ்ச்சிக்கான காரணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலகட்டம் வரும், வல்லரசாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க போக்குள்ள பேசுகிற பேச்சு ஒரு காலகட்டம் வரும். நான் முடிச்சு கொள்கிறேன் அவசரமாக. அந்த காலத்திலே ஏனைய சமூகத்தவர்கள் உங்களுக்கு எதிராக அணிதிரள்வார்கள். எப்படி என்றால், ஒரு சாப்பாட்டு பாத்திரத்தை வைத்து விட்டு, சாப்பாடு ஒரு சாணை வச்சா நாம் என்ன செய்வோம்? தனியாக சாப்பிட்றல்லே, வாங்க ஒரு 5 பேரை சேர்க்கணுமே, நீங்களும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற கண்டிங்க தானே. கல்யாண வீட்டில் சாப்பாடை வச்சுட்டு கூப்பிடுற மாதிரி உங்களுக்கு எதிராக
தாக்குதல் நடத்துவதற்கு அழைப்பார்கள் மத்திய சமூகங்கள். உலகத்தில் நடக்குதா இல்லையா? எத்தனையோ நடந்துட்டு, அந்த 100 வருஷத்துக்குள்ளே எத்தனையோ நடந்துட்டு. இந்த 100 வருஷம்தான் மிக முக்கியமான காலம். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், அந்த காலத்தில் நாங்கள் கொஞ்சம் பேர் இருப்போம், எங்கிட்ட வளப்பற்றாக்குறை இருக்கும், அதனாலேயா? அப்படின்னா இல்லை, நிறைய இருப்பீங்க. ஆனால் வெள்ளத்திலே அடிபட்டு வருகின்ற நுரைகளை போன்றுதான், எந்த பிரயோசனம் இல்லை. நுரைக்கு ஒரு பாரம் இருக்கா, நிற்குமா? தூக்கினா அப்படியே தூக்கி அதை எடுத்து பார்த்தாலே அதை அழிஞ்சு போய்த்துரும். இதை போன்றுதான் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு 2 நோய் ஏற்பட்டிருக்கும். ஒன்று ஹுப்பு துன்யா, உலகத்தை அனுபவிக்கும். என்ன ஹராமான வேலை பார்த்தாலும் உலகத்தில் நல்லா இருந்துடும். ஹராமா ஹலாலா, அல்லாவுக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா, இந்த சிந்தனை இருக்க மாட்டா, உலகத்தை அனுபவிச்சிடும். 2வது கராஹியத்துல் மௌத், மௌத்துடைய பயம், மௌத்துடைய வெறுப்பு, இது 2ம் இருக்கும். இதனால் நீங்கள் இந்த நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஏன் 70 பிரிஞ்சோம்னா, நமக்கும் கொஞ்சம் வளம் வேணும், 4-5 பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சனத்தொகையை வச்சுக்கிட்டு அவங்கள ஏமாற்றி பொழைக்கணும்ன்றது தான் 70 பிரிஞ்சதுக்கு அடிப்படை காரணம். எனவே ஹுப்பு துன்யா நீக்கப்பட வேண்டும். இன்னொரு ஹதீஸில் சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடத்திலே துனியாவுடைய ஆசையின் மூலமாக வட்டி பொருளாதாரத்தில் நீங்கள் ஈடுபட்டால், பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுல பேணுதல் இல்லை, ஹராமான வழிகள்லையும் பொருளாதாரத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிங்க. வஹல்தும் அத்னாபல் பகர், விவசாயத்தில் ஈடுபட்டு மாடுகளுடைய வால்களை பிடித்து திரிகின்றீர்கள். வஹல்தும் அத்னாபல் பகர் வரலீத்தும் பிஸ்ஸர், உங்களுடைய விவசாயத்தை புரிந்து கொண்டீர்கள். வதரக்துமுல் ஜிஹாத ஃபீ ஸபீலில்லாஹ், தீனுக்கு பங்களிப்பு செய்வதை விட்டு விடுவீர்களா இருந்தால், ஸல்லல்லாஹு அலைக்கும் துல்லன், அல்லாஹு தஆலா உங்களுக்கு எதிராக இழிவை சாட்டி விடுவான். லா யன்ஸிஉ ஹத்தா தர்ஜு இலா தீனிக்கும், அவனுடைய தீனின் பக்கம் நீங்கள் திரும்புகின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா அதை நீக்க மாட்டான். இதுதான் நடந்திருக்குது. அப்போ இந்த வீழ்ச்சியிலிருந்து நாங்கள் மீழ்ச்சி பெறேன்டா என்ன செய்யணும்? மிக பிரதானமானது தீனின் பக்கம் நாம் திரும்பணும். நம்முடைய தனி மனித வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தீனை நாங்கள் அமுல்படுத்தணும். 2வது தாவா செய்யணும். 2வது பிரதானமாக இந்த இஸ்லாத்தின் பக்கம், இந்த தீனின் பக்கம், முழுமையான தீனுடைய வாழ்க்கையின் பக்கம் தாவா செய்யணும். 18 வயசில் வல்லரசுக்கு தாவாவுக்கு போயிருக்காங்க, வல்லரசுக்கு எதிரான தாவாவில் கலந்து கொண்டிருக்காங்க. அப்போ நாம் எத்தனை பேருக்கு இந்த இஸ்லாத்தை எத்தி வச்சிருக்கிறோம்? முதலாவது எந்த அளவுக்கு நாம் இஸ்லாத்தை எடுத்து நடக்கிறோம்ன்ற முதலாவது கேள்வி. 2வது எத்தனை பேருக்கு நாங்கள் இஸ்லாத்தை எத்தி வைத்திருக்கிறோம்? இஸ்லாத்தை எத்தி வைக்கிறோம்னா இஸ்லாத்தை படிக்கணும், எந்த அளவுக்கு நாங்கள் படிச்சு வைக்கிறோம்? இந்த கடமைகளை தன்னுடைய வாழ்க்கையில் தீனை அமுல்படுத்துறது, தீனை படிக்கிறது, அந்த தீனை எத்தி வைக்கிறது, இந்த பிரதானமான கடமைகளை செய்யாமல் நாம் திரும்ப எழுச்சி பெற இயலாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்து விட்டு போன இத்தனை வளங்களையும் பாழாகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டது நம்முடைய ஈமானிய உணர்வு குறைவானதனால, துனியாவுடைய மோகத்தால். இந்த துனியாவுடைய மோகத்துக்கு பரிகாரம் செய்து ஈமானிய உணர்வை வளர்த்து நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை அமுல்படுத்தி இந்த இஸ்லாத்தின் பக்கம் தாவா கொடுத்து இந்த இஸ்லாமிய சமூகத்துடைய மீளெழுச்சியில் பங்கெடுக்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி முடிச்சு கொள்கிறோம், இஸ்லாம் திரும்ப மீளெழுச்சி பெறுமா பெறமாட்டாதான்? நிச்சயமாக பெறும், அதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் தஆலா அதை எழுச்சி அடைய செஞ்சு தான் தீருவான். ஆனால் அதை எழுச்சி அடைகிறதுக்கு அல்லாஹ் வாரல்ல. யார் தான் எழுச்சி அடைய செய்வாங்க? மனிதர்கள் தான் எழுச்சி அடைய செய்வார்கள். அதுக்கு தலைமைத்துவம் வழங்குவார்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு நம்மிடத்தில் அந்த உணர்வு இருந்தால் தான் அவங்களுக்கு உதவி செய்வோம். எனவே அப்படிப்பட்ட ஈமானிய உணர்வு உள்ளவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.